தேவன் தமது குமாரனை கிறிஸ்துவை அனுப்பி அவர் வழியாக, இயேசுவின் வழியாக தேவன் யார் என்பதை கிறிஸ்துவின் வழியாக நம்மோடு கூட பேசுறார். யார் அந்த குமாரன் என்பதை குறித்து சொல்றார் பாருங்க. இயேசு யாருன்னா சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. எல்லாம் சொல்லுவோம். அதாவது அவர் தான் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். இந்த உலகத்துக்கு அதிபதி என் இயேசு. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பொன்னும் வெள்ளியும் உலகம் எல்லாம் யாருதுன்னா அவர் தான் சொந்தக்காரர். இயேசுவை குறித்து வேதம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் தான் இந்த உலகத்துக்கு முதலுக்கும் சுதந்திரவாளி. இரண்டாவது, இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது, இவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனார், கிரியேட்டர். இயேசு கிறிஸ்து யாருன்னா எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். இரண்டாவது, இந்த உலகத்தையே உண்டாக்குனது அவர் தான். அடுத்து சொல்றாரு, இவர் காண முடியாத அதர்சனமாய் ஆவியாய் இருக்கிற தேவனுடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மை என்பதுக்கு பார்க்கல, நமக்கு தெரியாது. அத ரெப்ளிகா, அப்படியே சொரூபமா இருக்காது. அது சுருக்கமா சொல்லப்போனா, காணப்படாத தேவனுடைய மகிமையின் பிரகாசம் தற்சுரூபம். அவரை பார்த்தா தேவனை பார்க்க. தேவன் யாருன்னா இயேசுவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், அவர் தான் தேவன். அடுத்து சொல்லுது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வார்த்தையினாலே தாங்குகிறவர், சஸ்டெயின் பண்றார், வசனத்தினாலே தாங்குகிறார். அடுத்தது, நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். இந்த உலகத்துல இவர் யார் என்பதை குறித்து, அதுக்கு முன்னாடி தேவன் யார் என்பதை குறித்து தீர்க்கதரிசி சொன்னாங்க. ஆனா இப்போ அவர் யார் என்பதை குறித்து சொல்லுது. எந்த பாவம் நம்மளை தேவனை விட்டு பிரிச்சு போட்டுச்சோ அந்த பாவத்தை நம்மை விட்டு நீக்கும்படி வேதம் சொல்லுகிறது. பாவத்தை நம்மை விட்டு சுத்திகரிக்கும்படி. அசுத்தமான அந்த பாவம் சொல்வது நீங்க செய்த பாவம் இல்லை, நல்லா கவனிங்க. ஆதாம் வழியாக வந்த பாவம் நமக்குள்ள இருந்தது. அந்த பாவத்தை நம்மிலிருந்து எடுத்து போடும்படி, பாவத்தை மூடல, he didn't cover the sin, he wiped away, கழுவி சுத்திகரித்து. அப்போ ஒரு காரியத்தை தண்ணி ஊத்தி கழுவிட்டோம்னா அங்க இல்ல. அதே மாதிரி நல்லா கவனிங்க, பாவ கரையை நம்ம விட்டு எப்படி கழுவினார்னா, அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை, நம்முடைய கரையை நம்ம விட்டு நீக்கிட்டார். சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துல மகத்துவம் உள்ள தேவனுடைய வலது பார்சத்திலே எல்லாம் சொல்லும் உட்கார்ந்தார்.